அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 33வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். 32வது பாடலிலே ஈசர் பாகத்து நேர் இலையே அப்படின்னு முடித்தார். இந்த பாடலில் அந்த இலைக்கு நேர் இலையேங்கிறத இலைங்கிறத முதல் வார்த்தையாக போட்டு இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாடலை நம்ம தினம் நாள்தோறும் பாராயணம் செய்யும்போது இறக்கக்கூடிய தருவாயில் அம்பாளுடைய நினைவு நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு அம்பாள் அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலிலே வேண்டுகின்றார். பாடலை பார்க்கலாம். இளைக்கும் வினை வழியே ஆடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாள் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமலை யாமழை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பேன் ஓடி வந்தே அப்படின்னு பாடுகிறார். என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஈசனின் திருவுள்ளத்தை விரும்பி உருகி கழிக்க செய்யும் வண்ணம் மனமுள்ள சந்தன குழம்பை பூசிய குவிந்த தனபாரங்களை உடைய ஆதிசக்தியே, அன்னையே, கோமல செல்வியே, நான் செய்யும் பாவங்களில் விளைவாக என்னை யமன் என்பவன் கொல்ல வரும்பொழுது நான் நடுங்கும் வண்ணம் என்னை அடைக்க வருகின்ற வேளையிலே மிக வருந்தி உன்பால் ஓடி வந்து அன்னையே என்னை காத்தருள் என்று உன்னை சரணடைந்தேன். அவ்வாறு சரணடையும் பட்சத்தில் அஞ்சேல் என்று கூறி என்னை உன்னுடைய கைகளிலே தாங்கி மரணத் தருவாயில் மரண பயம் இல்லாமல் சுகமான மரணத்தை நான் தழுவுவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். நன்றி, வணக்கம்.